அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபுல் க்ரௌண்ட் அடல்ட்டு பார்த்திங்கன்னா 2000 2500 கிலோகிராம் வரைக்கும் வெயிட்டு, ப்ளஸ் 2 இன்ச்சு திக்கான தோல், ப்ளஸ் ஒரு 50 கிலோமீட்டர் வேகம். இதோட கொஞ்சம் ஆங்கர் இஷ்யூஸும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுதான் நம்ம தலைவன் ரைனோசரஸ், த செகண்ட் லார்ஜஸ்ட் லேண்ட் மேமல் ஆன் த எர்த். ஒரு ரைனோசரஸால் எவ்வளோ இம்பேக்ட் ஜென்ரேட் பண்ண முடியுன்றது தெரியுமா? அதாவது ஒரு டாடா ஏஸ், 2 டாடா ஏஸ் இல்லை, 3 டாடா ஏஸ் சேர்ந்து 50 km/hல வந்து மோதுற இம்பேக்டை ஒரு சிங்கிள் ரைனோசரஸ் மேக் பண்ணும். ப்ரெடேட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரைனோசரஸ் கப்ஸ், அதாவது குட்டிகளை சிங்கம், புலி போன்ற அனிமல்ஸ் வேட்டையாடும். ஆனால் ஒன்ஸ் இந்த ரைனோசரஸ் அடல்ட்ஹுட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு ப்ரெடேட்டர்ஸ்னு யாருமே கிடையாது. பட் இருந்தாலும் அதோட பாப்புலேஷன்ஸ் கணிசமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போச்சிங். அதாவது ரைனோசரஸோட ஹார்ன் இருக்குல்ல, அதில் உள்ள எலமெண்ட்ஸ் வந்து மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை நிறைய பிளாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறாங்க. பட் உண்மை என்னென்னா, நம்ம நெயில்ஸ் வந்து கெராட்டின் அப்படின்ற மெட்டீரியலால் மேடாயிருக்கு. அதே கெராட்டின் தான் நம்ம ரைனோசரஸோட ஹார்ன்ஸ்லேயுமே இருக்குது. தேங்க்யூ.